ஜெயக்குமார் இயக்கத்தில் ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிற திரைப்படம் நானுடைய முதல் திரைப்படம் உங்களுக்கு வந்திருக்கு. ஒரு வெற்றி படமாகவும் அமைஞ்சிருக்கு. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? வெற்றி எப்போவுமே ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். ஏன்னா அது காசு போட்டவங்களும் சரி, படம் பார்க்கவங்களும் சரி, நிறைய பேர்த்துக்கு மக்களுக்கு பிடிச்சாதான் ஒரு படம் வெற்றி பெறும். ஸோ அந்த வகையில் இந்த வந்து ஒரு பெரிய வெற்றியாக நான் பார்க்குறேன். இந்த சமூகத்துக்கு தேவையான ஒரு கருத்தை முன்வைக்கிற ஒரு படம். அது வணிக ரீதியாக வெற்றி பெறும்போது ஒரு பெரும் மகிழ்ச்சி தான். ஸோ நான் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அதுவும் இல்லாமல் ஜெயோட ஃபஸ்ட்டு படம். ஜெய் பிரதர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவரும் வெற்றி பெறதும், ரஞ்சித் அண்ணா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நாங்கள் எல்லாமே இந்த டீமே எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டீமு. ஸோ வெற்றி பெறதில் வந்து நிறையா விதத்தில் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி தருது. ஒரு சமூகத்துக்கு தேவையான கரண்ட்டில் இருக்கிற பாலிடிக்ஸுக்கு தேவையான நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றதுக்கான ஒரு படமாக இருக்குது. அதில் முக்கிய கதாபாத்திரம் முதல் முறையாக இப்படி ஒரு கதாபாத்திரத்தை நீங்கள் ஏற்று நடிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் சினிமா கரியரில். அந்த கதாபாத்திரத்துக்கு ரசிகர்கள் கொடுத்த வரவேற்பு எப்படி இருந்துச்சு நீங்கள் தேட்டரில் போய் விசிட் பண்ணப்போ? உண்மையை சொல்லணுன்னா இந்த மாதிரி ஒரு வரவேற்பு நான் பார்த்ததே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு நான் வந்து. இது என்னோடய 19வது படம். பட் ப்ளூ ஸ்டார், அதுவும் இந்த ரஞ்சித்துங்கிற கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன். இந்த நீங்கள் பிடிச்சிங்களா? ஓகே. ரஞ்சித்துங்கிற கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன். அதாவது அந்த இன்ட்ரொடக்ஷனுக்கே விசில் பறந்தது தான் எனக்கு முதல் தடவையாக இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி படத்தை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, என்னோடய கேரக்டர், ஆக்டிங் எல்லாத்தையுமே அப்ரிசியேஷன் இருக்கும். பட் இந்த தட்டி தூக்குறது அந்த மாதிரி ஒரு விசில் பறந்துச்சு, மக்கள் கத்துனாங்க. எனக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருந்தது. இதுலேருந்து எனக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னா, எல்லாருமே ரொம்ப அடித்தட்டு மக்களும் கனெக்ட் பண்ணுற ஒரு கேரக்டர் இப்போ தான் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி எல்லாமே கொஞ்சம் தெகிடி, ஒரு ஓமை கடவுள், இந்த போர் தொழில் எல்லாமே அப்ரிஷியேட் பண்ணாங்க. இது வந்து அவங்கள ஒருத்தராக என்னை பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கிடச்சிது. ரொம்ப புதுசாக இருந்தது. ஒரு ஆதிக்க சமூகம், அங்கே ஒரே ஊரில் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட சமூகம், 2 பேரும் இணைஞ்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதா இந்த படம். இந்த படத்துக்குள்ளே உங்களுக்கு கதை சொல்லும்போதே உள்ளே போயிட்டீங்களா? இதுக்கான மெனக்கடல் ஏதாவது இருந்ததா? எப்படி இந்த ப்ராசஸ் எப்படி இருந்தது? இந்த படம் பொறுத்த வரைக்கும் நான் ஸ்கிரிப்ட் படித்தோடனே இந்த ரஞ்சித்துங்கிற கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாக கனெக்ட் ஆகிடுச்சு. எந்த விதத்தில் அப்படின்னா, நான் சினிமாக்குள்ளே வரணும்னு ஆசைப்பட்ட அந்த ஒரு ஒரு வெறி ஒன்று இருந்தது. ஸோ அந்த வெறி இந்த கேரக்டரில் நான் பார்த்தேன். நீங்கள் என்ன நிறைய பேர் முடியாது அதுன்னு சொல்லும்போது நீங்கள் என்ன சொல்கிறது, நான் பண்ணி காமிப்பேங்கிற ஒரு வெறி இருக்குதுல்ல, அது எனக்கு பயங்கரமாக கனெக்ட் ஆகிடுச்சு. அப்புறம் இந்த படத்தில் சொல்கிற கருத்துமே, நாங்கள் பெருசு உங்களை விட, இல்லை நீங்கள் என்ன பெருசு அப்படின்னு இல்லாமல் எல்லோரும் ஒன்றா வாழலாமே அப்படின்னு சொல்கிற கருத்து இருக்குது. கடைசி நீங்கள் கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா கூட அங்கே தான் வந்து முடியும். இன்னொருத்தனும் கூட அவனுக்கு, அதாவது எம்பத்தி வந்து எல்லா அன்புங்கிறது எல்லாத்தோட பெரிய ஒரு விஷயம்னு சொல்கிற படம் இது. அந்த அரசியல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லோரும் ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்படுற கருத்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த கருத்தை இந்த படம்னு சொல்லுது. உங்களுடைய காதல் மனைவி ஆனந்தியை படத்தில் மிஸ் பண்ணிட்டீங்க, ஆனால் ரியலில் கல்யாணம் பண்ணிட்டீங்க. அந்த படம் நடக்கும்போது நீங்கள் ஒரு காதலர்கள் தான். எப்படி இருந்தது அந்த டைமில்? ஒரு ஃப்யூச்சரை நினச்சி ஒரு பயம் இருந்ததா? இந்த கதையில் இருக்கிற மாதிரி இது ஏதோ நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு ஃபியர்னஸ் இருந்துச்சா? படத்தில் 2 பேரும் ஒர்க் பண்ண அனுபவங்கள்? எப்போவுமே நம்மளுக்கு தெரிஞ்சவங்களோட ஒர்க் பண்ணும்போது ஒரு கம்ஃபர்ட் இருக்கும். அதை தாண்டி காதலர்களாக இருந்தோம் அந்த படம் ஷூட் அப்போ. ஸோ நிறைய விஷயங்களை வந்து ஆக்டிங்கில் இம்ப்ரவைஸ் பண்ண முடிஞ்சது. பேசி இந்த சீன் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா, இதெல்லாமே தாண்டி டைரக்டர் சொன்னதை தாண்டி ஒரு ஆர்கானிக்கான ஒரு கெமிஸ்ட்ரி உண்மையாகவே ஒர்க் ஆச்சு. அப்போது கல்யாணம்னு நினச்சாவே எனக்கு ஒரு பயம் இருந்தது. கல்யாணம் பண்ணுமா இல்லை நம்மளால முடியுமா? ஏன்னா ஒரு குடும்பத்தை ரன் பண்ணுறதுலாம் நான் பார்க்குறேன்ல வீட்டில் எவ்வளோ பெரிய ஒரு விஷயமா இருக்குன்னு. இது நடக்குமா அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்திருக்கேன். பட் என்றைக்கு நம்ம வந்து இவ தான் நம்மளுக்கானவன் அப்படின்னு ஒரு ஃபீல் வந்தப்புறம் என்ன பயம் அப்படிங்கிறது தான். அந்த தைரியம் பாதி வந்து கீர்த்தி கிட்டது எனக்கு கிடச்சது தான். ஓகே, கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிறது. பட் எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் வெற்றி அகைன் எங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு மகிழ்ச்சி தந்திருக்கு. ஏன்னா முதல் டைம் நாங்கள் சேர்ந்து நடிச்சிருக்கோம். அந்த படம் மக்களால் அன்பால் ஆதரிக்கப்படுதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது போல் ஒரு சமூகத்துக்கு தேவையான கருத்துக்கள் ஒரு அன்பால் இப்படி ஒரு கதையை சொல்ல முடியும், அது 2 பேரால் இணைய முடியும் அப்படிங்கிறத நீங்கள் எந்த அளவுக்கு நம்புறீங்க ஒரு நாயகனா? ஒரு நாயகனை விட ஒரு மனிதனாக ரொம்ப பெருசாக நம்புகிறேன். ஏன்னா இன்க்ளூசிவ் சொசைட்டின்னு சொல்லுவோம். அதனால எல்லோரும் ஒன்றா இருக்கணும், பிறப்பால் எல்லோரும் சமம். இந்த படத்துலேயே ஒரு டைலாக் வரும், இந்த வானத்துக்கு கீழே இந்த மரம், செடி, கொடிக, மனுஷங்க எல்லாருமே சமம் அப்படிங்கிறது. அதை நான் பெருசாக நம்புகிறவன். பிறப்பால் ஏற்றம் தாழ்வு பார்க்குறவங்க வந்து
இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவன் தான். அக்ரெசிவாகவே நான் இந்த தாட்டை வந்து பர்சியூவ் பண்ணுறவன் தான் நான். ஸோ அதனால் இந்த படத்தோட கருத்து அரசியல் எல்லாமே எனக்கு பிடிக்க காரணம் இதுதான். நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் அந்த படத்தில் இருந்தது. ஸோ அதாவது எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்டும் பிரச்சனை, எக்ஸ்ட்ரீம் ரைட்டும் பிரச்சனை. அந்த ஒரு எல்லாரும் இருக்கலாம், ஒன்றா சேர்ந்து இருக்கலாம் அப்படிங்கிற கருத்து நானும் முன்வைக்கிறேன். அப்பலாமா உங்கள் இந்த படத்தில் உங்களை இப்போ நாங்கள் பார்த்த வரைக்கும் அரக்கோண பையனாகவே இருந்தீங்க. முழுக்க முழுக்க ஒரு மாதிரி ப்ரௌனிஷாகவே உங்களுடைய ஸ்கின் இருந்தது. இதுக்காக எவ்வளோ நேரம் நீங்கள் மெனக்கெட்டு இல்லை வெயிலுக்கு இது ஏதாவது நின்று ப்ராக்டிஸ் பண்ணீங்களா, இல்லை முழுக்கவே கிரவுண்டில் தான் படமாக்கப்பட்டிருக்கு படங்கள் அனைத்துமே? ஸோ அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, அதை பற்றி? ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த ஸ்கின் டோன் டிசைட் பண்ணுறதுக்கு வந்து என்னென்ன யோசித்தோம் அப்படின்னா, அரக்கோணம் வந்து இந்தியாவிலேயே ஹாட்டஸ்ட் டவுன். அது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரில. நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாவிலே ஒன் ஆஃப் த ஹாட்டஸ்ட் டவுன். அதனால் அதோட டிகிரி டெம்பரேச்சர்லாம் பார்த்தா 43 தாண்டிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட ஊரில் ஒருத்தர் 6 மணி நேரம் சூரியன் டெய்லி விளையாடிட்டு இருக்கான் அப்படின்னா அவன் வந்து என்ன நேரத்தில் இருப்பான் அப்படிங்கிறது தான். இதே படத்தில் வந்து சின்ன வயசு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வெள்ளையாக இருப்பேன். பட் அதுக்கப்புறம் கிரவுண்ட்லேயே இருக்கான் அப்படிங்கிறது தான். நான் வந்து கிரிக்கெட் என்னோடய ஸ்கூல் ஆடியிருக்கேன், தமிழ்நாடு ஆடியிருக்கேன். ஸோ அதனால் அந்த டைமில் நான் எப்படி இருந்தேன்னு பழைய ஃபோட்டோஸ் எடுத்து பார்த்தோம், அந்த ஸ்கின் டோன் எடுத்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த நான் மெரினா பீச்சில் போயிட்டு நீச்சல் பண்ணுவேன். நீச்சல் அடிச்சுட்டு மண்ணில் வந்து ஆயில் போட்டு படுத்துப்பேன், இது டேன் வரணும்னு சொல்லி. டைம் கம்மியாக இருந்தது. ஸோ இப்படி பண்ணி ஒரு கலர் அச்சீவ் பண்ணோம். அதுவுமே பத்தலை, அதனால் கொஞ்சம் மேக்கப் போட ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு ஸ்கெடியூல் வரைக்கும் தான். மொதல் ஸ்கெடியூல் முடியும் போது நாங்கள் உண்மையாகவே அந்த டேன் ஆகிட்டோம். ஏன்னா டெய்லியுமே கிரவுண்டில் தான் ஷூட்டு. டெய்லி கிரவுண்டில் ஒரு 6 மணி நேரம் இல்லை, ஒரு 10 மணி நேரம் இருப்போம். ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக அந்த டோன் போயிட்டோம். ஸோ அதை மைண்டில் வச்சு தான் க்ரியேட் பண்ணது அந்த லுக்கு, அந்த ஹோல் லுக்கே அதை வச்சு தான் க்ரியேட் பண்ணது. டைரக்டரோட அண்ணனை பேஸ் பண்ணி தான் என்னோடய கேரக்டர். அவர் பேர் ரஞ்சித். ஸோ அவரு தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். ஸோ அவரோட இல்லை இது டைரக்டரோட அண்ணன். ஸோ அவரோட கேரக்டர் இது. அவரோட பழைய ஃபோட்டோஸ் எடுத்து பார்த்தோன்னா அவர் முடி இங்கே ஃபங்க் மாதிரி வச்சுருந்தார், க்ளீன் ஷேவில் இருந்தார். அவர் பேண்ட்டு டக்கின் லைட்டாக பண்ணியிருந்தார். இதெல்லாமே அவரோட ரெஃபரன்ஸ் அப்படியே எடுத்தோம். ஸோ அவரை பேஸ் பண்ணி தான் அந்த கிரிக்கெட்டிங் ஸ்டைல் கூட அவரை பேஸ் பண்ணி தான் பண்ணோம். அவர் ஆட விட்டு பார்த்தோம், நெச்சில் ஆடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்தோம். அவர் ஆட விட்டு பார்த்து அவர் நடந்து வந்து அடிக்கிறது, இது எல்லாமே அவர்கிட்ட எடுத்தது தான். ஒரு மாதிரி இயக்குனர் வந்து எல்லாத்துலேயும் இருக்கார். ரஞ்சி என்னோடய கேரக்டர்லேயும் இயக்குனர் இருக்கார், சாமோட கேரக்டர்லேயுமே இயக்குனர் இருக்கார். ஸோ அவர் தான் ரைட்டிங்கும் இருந்ததுனால எல்லா கேரக்டர்லேயும் அவரோட பங்கு இருக்குது. சாமுங்கிறது ஓரளவுக்கு அவர் மேலே தழுவல். படங்கள் வெளியாகும்போது எப்பயாவது தான் சில படங்களில் தான் அந்த ஹீரோயிஸை தாண்டி, அதாவது முன்னணி கதாபாத்திரங்களை தாண்டி எல்லா கதாபாத்திரங்களும் நோட்டபுளாக மாறும். இந்த படத்துக்கு அப்படி ஒன்று அமைஞ்சிருக்கு. உங்களுடைய அம்மா கதாபாத்திரமாகட்டும், அப்பா கதாபாத்திரமாகட்டும், உங்களுடைய மாஸ்டர் கதாபாத்திரமாகட்டும், அதேமாதிரி உங்களுடைய தம்பி கவிஞர் ஷாம், நண்பர்கள் அப்படின்னு நிறைய கதாபாத்திரங்கள் ஆடியன்ஸால் ரசிக்கப்பட்டு நோட்டபுள் ஆகியிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் இருந்ததுன்னா அதில் இருக்கிற நிறைய கேரக்டர்ஸ் வந்து வெல் ரவுண்டடாக இருக்கும். நீங்கள் அது அந்த கேரக்டர்ஸ்க்கான ஒரு ஆர்க்கு இல்லை அதுக்கான ஒரு இன்டென்ஷன், அதுக்கான விஷயம் கொடுக்கும்போது அந்த கேரக்டர்ஸ் வந்து பார்க்குறவங்க மனசில் நிற்கும். நீங்கள் சார்பேட்டா பரம்பரை பார்த்தா அப்படி தான் இருக்கும், மெட்ராஸ் பார்த்தா அப்படி தான் இருக்கும், நிறைய படங்கள் நீங்கள் எடுத்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துலேயும் நிறைய கேரக்டர்ஸ் அந்த மாதிரி மனசில் ரொம்ப பதிஞ்சிருக்கு. குறிப்பாக என்னோடய தம்பி கேரக்டர் பிருத்வி ப்ளே பண்ண சாம் கேரக்டரு, இல்லை என்னோடய அம்மா ப்ளே பண்ணாங்க, லிஸி அவங்க ப்ளே பண்ணாங்க, குமரவேல் அப்பா ப்ளே பண்ணாங்க, கோச்சு இமானுவேல் நான் பக்ஸு ப்ளே பண்ணுது. இது எல்லாமே வந்து மனசில் நின்னதுக்கு காரணம் வந்து ரைட்டிங். ஆமாம், அதுக்கான ரைட்டிங் தான். அது வந்து தமிழ் பிரபா அவருக்கு தான் கிரெடிட் சொல்லணும். தமிழ் பிரபா டைலாக்ஸ்க்கும் ஜெயோட எழுத்துக்கும் தான் அதுக்கு காரணம். அதை தாண்டி இவங்க எல்லாமே ரொம்ப ஏர்னஸ்டான, ரொம்ப சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும்போது அந்த கேரக்டர் வந்து ஈஸியாக மனசில் போய் நிற்குது. தொடர்ந்து எனக்கு நிறைய சப்போர்ட் ஆடியன்ஸ் கிட்ட தான் வந்துட்டுருக்கு. இப்போ ஓமை கடவுளே இல்லை போர் தொழில் நெகிடி இதெல்லாம் ஒரு சப்போர்ட் வந்துட்டுருக்கு. நான் உங்களை நம்பி தான் நிறைய விஷயங்கள், நிறைய படங்கள் கொஞ்சம் ஆம்பிஷியஸாக இப்படி பண்ணலான்னு நான் எடுக்கிறேன். அதே மாதிரி ப்ளூ ஸ்டார் என்னோட ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை தியேட்டரில் போய் பாருங்கள். நம்ம ஓடிடி வந்தப்புறம் பார்த்துக்கலான்னு வெயிட் பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற ஒரு படமாக இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இது கிரிக்கெட் இருக்கிறதுனால ஃபேமிலிஸ் போகலாமான்னு யோசிக்க வேணாம். இதில் எமோஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இது ஃபேமிலிஸ்க்கான படம். இது வந்து எல்லாருக்குமான படம். கண்டிப்பாக போய் தியேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.